ராஜாவை நான் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறேன். ಯಾವ ರಾಜವನ್ನು ನಾನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. வாய்களை திறந்து காலை நேரத்தில் உற்சாகமாய் அறிக்கை செய்வோமா? ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹದಿಂದ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು அறிக்கை ಮಾಡಿ. எந்த ராஜாவை நம்பி நான் வாசலிலேயே இருக்கிறேனோ, ಯಾವ ರಾಜನನ್ನು ನಂಬಿ ನಾನು ಬಾಗಿಲಲ್ಲೇ ಇದ್ದೇನೋ, அவர் தூங்குவதில்லை. ಆತನು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர். ಹೇಳಿ, ಇಸ್ರಾಯೇಲನ್ನು அவர் ಕಾಯುವಾತನು. தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ಆತನು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ತೂಗಡಿಸುವುದೂ ಇಲ್ಲ. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ನಂಬುವವರೆಲ್ಲ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. Are you hearing what I am telling you? ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಗಮನಿಸಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? Amen. Tell to the person next to you. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, கவலைப்படாதே, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, சோர்ந்து போகாதே, ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. உன்னுடைய ராஜா தூங்குவதில்லை, ನಿನ್ನ ರಾಜ ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, உன்னுடைய ராஜா உறங்குவதும் இல்லை. ನಿನ್ನ ರಾಜನು ತೂಗಡಿಸುವುದೂ ಇಲ್ಲ. உனக்கு என்ன தேவை என்றது அறிந்திருக்கிறவர் அவர். ನಿನಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆಗಳು ಇದೆ ಅಂತ ಎಲ್ಲ ತಿಳಿದಿರುವ ಆತನು. மாலை துக்கம் என்று வந்தாலும், ಸಂಜೆ ದುಃಖ ಅನ್ನುವುದು ಬಂದ್ರೇನು, காலையில ஆனந்த சத்தம் கேட்கப்படும். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹರ್ಷ ಶಬ್ದವು ಕೇಳಲ್ಪಡುತ್ತೆ. எப்படி அந்த மாலையினுடைய துக்கம் காலையில் ஆனந்தமாய் மாறுகிறது? ಹೇಗೆ ಸಂಜೆಯ ದುಃಖವು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹರ್ಷಧ್ವನಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ? ஏனென்றால் அந்த மாலையிலிருந்து காலை வரையிலும் ஒருவர் தூங்காமல் உனக்காய் ஏதோ ஒன்றை செய்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸಂಜೆಯಿಂದ ಮಾರನೇ ದಿನ ಬೆಳಗ್ಗೆ ತನಕ ಒಬ್ಬರು ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ನಿನಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. உன் கண் உறங்கினாலும், ನಿನ್ನ ಕಣ್ಣು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೇನು, நீ தூங்கினாலும், ನೀ ನಿದ್ದೆನೇ ಮಾಡಿದ್ರೇನು, உனக்காக தூங்காமல் உறங்காமல், ನಿನಗೋಸ್ಕರ ತೂಗಡಿಸದೆ ನಿದ್ರಿಸದೆ, உன்னுடைய கடந்த நாட்களில் இருந்த தீமை, ನಿನ್ನ ಹಳೆಯ ದಿನಗಳಲ್ಲಿದ್ದ ಕಷ್ಟಗಳು வருகிற நாட்களில் அது சந்தோஷமாய் மாறவே, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಅದು ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ, கடந்த நாட்களினுடைய அவமானங்கள் ನಿನ್ನ ಇಂದಿನ ದಿನದ ಅವಮಾನವು ஆமென் வரும் நாட்களில் மகிமையாய் மாறவே, ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆಯಾಗಿ ಬದಲಾಗಲು, ஒருவர் இரவெல்லாம் தூங்காமல் உறங்காமல் இருப்பார். ಒಬ್ಬರು ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ತೂಗಡಿಸದೆ ನಿದ್ರಿಸದೆ ಇರ್ತಾರೆ. ராஜாவானவர், ಆತನು ರಾಜನಾಗಿರುವ ಆತನು, ராஜாவை போல் தூங்காமல், ಆತನು ರಾಜನ ಹಾಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡದೆ, உன்னை ராஜாத்தியாய் ராஜாவாய் உன்னை தூங்க வைத்து, ನಿನ್ನನ್ನು ರಾಜನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಮಲಗಿಸಿ, ஆமென், உனக்காக ஒரு வேலைக்காரனாய் அவர் எழுந்திருந்து உன்னை காக்குகிறவர், அவர் காவலாளியாய் அவர் நிற்கிறார். ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವಂತ ಒಂದು ಕೆಲಸದವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ನೀನು ಮಲಗಿದ್ರೇನೋ ಆತನು ತೂಗಡಿಸದೆ ಕಾಯ್ತಿರ್ತಾರೆ. ஆமென். உன்னுடைய ராஜா உறங்குவதில்லை. ನಿನ್ನ ರಾಜನು ತೂಗಡಿಸುವುದಿಲ್ಲ. வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ. உன்னுடைய ராஜா தூங்குவதில்லை. ನಿನ್ನ ರಾಜನು ತೂಗಡಿಸುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಇವತ್ತು ನಂಬುತ್ತೀರಾ? தூங்குகிற நான் தான் ராஜாவாய் இருக்கிறேன், ಮಲಗುವಂತ ನಾನೇ ರಾಜನಾಗಿದ್ದೇನೆ. ஆனால் அவரோ, ಆದ್ರೆ ಆತನು அவர் வாட்ச்மேனை போல, ಅವರು ಒಂದು ವಾಚ್ ಮ್ಯಾನ್ ರೀತಿಯಲ್ಲಿ, யாருங்க தூங்காமல் இருக்கிறது? ಯಾರು ನಿದ್ದೆನೆ ಮಾಡಲ್ಲ. ஒரு காவலாளி தான் விடியலுக்காய் காத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ಒಂದು ವಾಚ್ ಮ್ಯಾನ್ ಕಾಯುವಾತನೇ, ಆತನು ಮುಂಜಾನೆಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ ಅಂತ கண்ணு ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இமைக்கும் விடாமல் அவன் காத்திருப்பான். ಆತನ ಕಣ್ಣನ್ನು ಕೂಡ ಮುಚ್ಚದೆ ಹಾಗೆ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எதற்காக அவன் கண் விழித்து காக்கிறான்? ಆತ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ಕಾಯ್ತಾನೆ? உள்ள இருக்கிற அரசன் தூங்கட்டும் என்பதாக. ಒಳಗಿರುವಂತ ರಾಜನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ಲಿ ಅಂತ. ஆமென். எங்க தேசத்தை காக்கிறவன் நிம்மதியாய் படுத்துக் கொள்ளட்டும் என்பதாக. ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಆಳುವಾತನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಲಿ ಅಂತ. ಆದರೆ கர்த்தர் எங்களை உன்னதமான அந்த பரலோகத்தின் வாரிசுகளாய் எங்களை மாற்றி, ನಮ್ಮ ದೇವರು ಆ ಉನ್ನತವಾದ ಪರಲೋಕದ ವಾರಿಸಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿ, அவருடைய சொந்த பிள்ளையாய் ராஜகுமாரர்களாய் எங்களை அழைத்து, ಅವರ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ರಾಜಕುಮಾರರು ಅಂತ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು, ஆமென், எங்களை வந்து ஆமென் நீண்ட ஆமென் சந்தோஷமான சமாதானமான நித்திரையை அழைத்து, ಒಳ್ಳೆ ನಿತ್ಯವಾದ ಸಮಾಧಾನವಾದ ಸಂತೋಷವಾದ ನಿದ್ದೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು, அவர் எங்களுக்காய் வாசலில் நிற்கிறவராய், ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತು, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எல்லாரும் சொல்லுங்க. தீமை வருவதற்கு முன்பதாகவே ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಕೆಟ್ಟದು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ அவர் வந்து விடுகிறார். ಅವರೇ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. அவரே அந்த சூழ்நிலைக்குள்ள இறங்கி விடுகிறார். ಅವರು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಳಿದು ಬಿಡ್ತಾರೆ. எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ನನ್ನ ಜೊತೆ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது, ಯಾವ ಕೆಟ್ಟದು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲು எந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, பொல்லாப்பும் என்னை நேரிட முடியாது. ಯಾವ ಒಂದು ಗಂಡಾಂತರಗಳು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை சந்திக்க வருகிற பிரச்சனைகள், ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಲು ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, அறிக்கை செய்யுங்க. என்னை சந்திக்க வருகிற பிரச்சனைகள், ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸಲು ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, என்னை சந்திப்பதற்கு முன்பதாக என் ராஜாவை சந்தித்துதான் ஆகணும். ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನನ್ನ ಅರಸನನ್ನು ಸಂಧಿಸಲೇಬೇಕು. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? சொல்லுங்க. அவரை சந்தித்த பிறகுதான் அது என்னை தொட முடியும். ಹೇಳಿ ಹೇಳಿ, ಆ ನನ್ನ ಅರಸನನ್ನು ಸಂಧಿಸಿದ ನಂತರನೇ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. ஒரு நற்செய்தி என்னவென்றால், ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸುದ್ದಿ ಏನಂದ್ರೆ,
என்னுடைய அரசன் தூங்குவதில்லை, ನನ್ನ ಅರಸನು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, என்னுடைய அரசன் விழித்திருப்பா, ನನ್ನ ಅರಸನು ಎಚ್ಚರವಾಗಿರ್ತಾರೆ, என் அரசன் என்னை காக்கவே விழித்திருப்பா, ನನ್ನ ಅರಸನು ನನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರ್ತಾರೆ.